மதுரை அவனியாபுரம் புறவழிச்சாலை ஈச்சனோடை பகுதியில் பெண்ணை கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி வீசிச் சென்ற நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை அவனியாபுரம் புறவழிச்சாலை ஈச்சனோடை பகுதியில் கோணி சாக்கிற்குள் கட்டிய நிலையில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது இன்று அதிகாலை. இது குறித்து பெருங்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை அவனியாபுரம் புறவழிச்சாலையான ஈச்சனோடை பகுதியில் பெண்ணின் உடலை கோணி சாக்கிற்குள் கட்டிய நிலையில் கிடந்துள்ளது. இதனை பார்த்த பொதுமக்கள் உடனே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து திருமங்கலம் காவல் ஆய்வாளர் சரவணன் சம்பவ இடத்திற்கு விரைந்து தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முதல் கட்ட தகவலின்படி 40 வயது மதிக்கத்தக்க பெண் கொலை செய்யப்பட்டு சாக்கில் வைத்து புறநகர் பகுதியில் வீசியது யார் என்பது குறித்தும் அருகில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் தடவியல் துறையினர் மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு அங்கு பெருங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து இறந்தின் பெண்ணின் உடலையும் கைப்பற்றி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அதிகாலையில் சாலை ஓரத்தில் கோணி சாக்கில் கட்டிய நிலையில் பெண்ணின் சடலம் கிடந்திருப்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.